எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனலில் வந்து நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் இது வந்து எப்படி இருக்குது, எப்படி நிலைக்கு போகுது, அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்படியே போட்டு காமிக்க போகிறேன். எனக்கு ஆக்சுவலாக வெளியில் போகிறோம், என் பர்த்டே விலாகும் நான் ஃபில்ம் பண்ணுறேன். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. நான் இப்போவே ஃபவுண்டேஷன் வந்து போட்டுட்டேன். ஆனால் நாங்கள் போகிறது 11 o'clock தான். பட் 8 மணிலேருந்து வீட்டுக்கு வர எப்படியும் 10 மணி ஆகிடும். ஸோ 12-14 மணி நேரம் இந்த ஃபவுண்டேஷன் எப்படி நிலைக்குதுன்றதை வந்து வெளியிலேயே அப்பப்போ உங்களுக்கு காமிச்சு நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ எப்படி இது வந்து நிலைச்சதா, இவங்க சொல்கிற மாதிரி இவ்வளோ மணி நேரம் நிலைக்குமா அப்படின்லாம் வந்து இந்த ரிவ்யூ வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெளியிலேயே நான் வந்து உங்களுக்கு கிளிப்பிங்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன் எப்படி இது இருக்குது அப்படின்லாம். ஸோ இந்த ரிவ்யூ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம முதல்ல ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷனை பார்த்துடலாம். ஸோ ஃபவுண்டேஷனை ஆஸ் யூஷுவல் நான் வந்து பொட்டுகள் மாதிரி என் முகத்தில் வந்து போட்டுக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ முகத்துக்கு பூரா கழுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது ஆஸ் யூஷுவல் பிளெண்டர் வச்சு இதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கோட பிளெண்டர். ஸோ அதை வச்சு தான் வந்து ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து கொஞ்சம் வேறையாக தான் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம இதோட ரிவ்யூவில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அதோட ஃபினிஷ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஃபவுண்டேஷனோட கவரேஜும் ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிளெண்ட் ஆகிட்டு இருக்குது ஃபவுண்டேஷன். சட்டுன்னு வந்து பிளெண்ட் பண்ணிட முடியுது. இது ஸ்பஞ்ச் இல்லைனாலும் ப்ரஷ்லேயும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் அதை பிளெண்ட் பண்ணிக்க முடியுது. கவரேஜும் வந்து பாருங்கள், நல்லா கவர் பண்ணிகிட்ருக்கு ஒரு இடத்தையும். ஸோ ஃபுல் ஃபேஸுக்கும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியாச்சு. இதுதான் அது வந்து கொடுக்குற ஃபினிஷ். இப்போ இதை வந்து நான் 12 மணி நேரம் நிலைக்குதான்னு பார்க்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. ஃபவுண்டேஷன் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரியவே இல்லை, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, பக்காவாக இருக்குது. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா 11 மணி நேரம் ஆயிருக்கு. சூப்பராக அப்படியே நிலச்சிருக்கு, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக உட்காந்து அப்ளை பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக வித்தியாசமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட் வந்து நைக்கா ஃபவுண்டேஷன், நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 12 மணி நேரம் நிலைக்கக்கூடிய ஃபவுண்டேஷனை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இது 12 மணி நேரம் நிலச்சிதா, என்ன ஆச்சு, ஆக்சிடைஸ் ஆச்சா, என்ன அப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுத்த மாதிரி மறக்காம சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாள் பூரா அன்றைக்கி போட்டு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்த்டே அப்போவும் போட்டேன். அதுக்கப்புறமும் வந்து எனக்கு ஒரு டவுட்டாக இருந்ததுன்னு அதுக்கப்புறமும் வந்து இதை வந்து இன்னொரு தடவை நான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ. ஓகேங்களா? எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது. ஒரே ரிவ்யூவில் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் இன்னொரு நாளும் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். ஸோ நைக்கா ஃபவுண்டேஷன் ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன், இதோட விலை இதுதான். இதை வந்து நான் நைக்காவில் வாங்கியிருந்தேன். ஒரு தடவை விலை வேறு மாதிரி இருக்குங்க. நான் வாங்கினது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஒரு மாதம் முன்னாடி இருக்கும். ஸோ அதோட ரேட் நான் வாங்கின போது வேறு ரேட் இருந்தது. ஸோ அதனால் இப்போ என்ன ரேட்டுன்னு இருக்கல, நான் வந்து எடிட் பண்ணும் போது. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ரேட் நான் போட்டுடுறேன். நைக்காவில் நான் வாங்கியிருந்தேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 10 தான் வாங்கினேன். ஆனால் அது கொஞ்சம் லைட்டாக இருந்தது எனக்கு. சரின்னு 11 வாங்கினேன். என்ன விஷயம்னா நான் ரெண்டுமே கலந்த அப்புறம் ஒன்றுமே கொஞ்சம் ஃபேராக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக லைட்டாக. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. ஸோ என் கலருக்கு வந்து கரெக்டாக மேட்ச் ஆன மாதிரி ஆகிடுச்சு. நீங்களே அப்ளிகேஷனில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வெள்ளை அடித்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி தான் இருந்தது. ஆனால் போக போக அந்த ஃபவுண்டேஷன், இப்போ நான் அதான் போட்டுட்ருக்கேன், எனக்கு போக போக இந்த ஃபவுண்டேஷன் வந்து என் கலருக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து லைட்டாக ஆக்சிடைஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் 12 hours மெயின் விஷயமே. 12 hours இந்த மேக்கப் நினச்சிதானா
ஆமாங்க, அந்த ஃபவுண்டேஷன் 12 ஹவர்ஸ் மேலேயே நிலைக்குது. சூப்பராக இருக்குது. வெரி லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். நீங்கள் அந்த அப்டேட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. சூப்பராக நினச்சிது. வாய் இடத்துல வந்து ஒரு 12 மணி நேரம் பக்கத்தில் தான் வந்து வாய் இடத்துல வந்து லைட்டாக வந்து அந்த ஃபவுண்டேஷன் பிரிஞ்சுதே தவிர, அன்றைக்கி வந்து செம சாப்பாடு, இது காஃபி, அது இதுன்னு லிக்விட் ஐட்டமும் உள்ளே போயிட்டு இருந்தது, சாலிடும் உள்ளே போயிட்டு இருந்தது. எனக்கு பர்த்டேனால ஒரு கலக்கிட்டேன் என் வயிறை. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே கொறிச்சிக்கிட்டே இருந்தேனா, ஸோ வாய் பார்த்தீங்கன்னா பிரியவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த இடத்துலையும் அப்படியே போட்ட மாதிரி சூப்பராக இருந்தது. 12 மணி நேரம் அப்புறம் தான் வந்து எனக்கு அந்த வாய் பகுதியில் கொஞ்சமாக பெரிய ஆரம்பிச்சுது. ஸோ சூப்பர் லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். அடுத்தது இது வந்து என்ன ஃபினிஷ் கொடுக்குதுன்னா, இது என்ன ஆல் டே மேட். ஆனால் இது ஆல் டே மேட் கிடையாது. எனக்கு போட்டுட்டு ஒரு 1 hour தான் வந்து மேட்டாக இருந்தது. நான் அதுதான் சொன்னேங்களா, நான் 2 தடவை டெஸ்ட் பண்ணேன்னு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ப்ரைமர்லாம் போட்டு தானே பண்ணுவோம். அதெல்லாம் போட்டு தான் நான் ஃபவுண்டேஷன் ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன், வெறும் ப்ரைமர் போட்டேன். நான் ஸ்கின் கேர்லாம் எதுவுமே பண்ணல. ஒருவேளை என் ஸ்கின் கேர் வந்து அந்த க்ளோயி ஸ்கின்னுக்கு தானே பண்ணுறோம், நான் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் வேணாம், நம்ம ஸ்கின் கேர் வேணாம், நம்ம டைரெக்டாக வந்து ப்ரைமரே போட்டுடலாம் அப்படின்னு போட்டு ட்ரை பண்ணேன். அப்போவும் அது க்ளோயிங்காக தான் மாறிச்சு. என்ன ஒரு 2 hours கழிச்சு மாறிச்சு. இது வந்து ஒரு 1 hourல மாறிச்சு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஆல் டே மேட் ஃபினிஷ் கிடையாது, இது க்ளோயியாக மாறுது. ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேட் ப்ரைமர் யூஸ் பண்ணோம், கண்டிப்பாக ஒரு மேட் ஃபினிஷிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம். நீங்கள் என்ன தான் வந்து பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளாட்டிங்லாம் பண்ணணும் அந்த ஆயிலி இதுக்கு. ஏன்னா எனக்கு நல்ல க்ளோயியாக எனக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை ஃபினிஷ். ஏன்னா எனக்கு ட்ரை ஸ்கின்னால பிரச்சனையே இல்லை, ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்கின் கேரே பண்ணலனாலும் இது நல்ல க்ளோயியாக வச்சுக்குது ஸ்கின்னை. அடுத்தது வந்து டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ப்ளர் பண்ண மாதிரி டெக்ஸ்டர் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்லா ப்ளர் பண்ணி க்ளோயி டூயி ஸ்கின் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்டர் அண்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆச்சா அப்படின்னா இல்லவே இல்லை, எனக்கு பிரேக் அவுட்டே ஆகலை அந்த ஃபவுண்டேஷன். ஸோ ஸ்கின் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து பிரேக் அவுட் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து க்ரீஸ் ஆச்சா, அங்கங்கே வந்து க்ரீஸ் ஆகும் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து. இது வந்து ஐயோ முக்கியமான விஷயத்தையும் விட்டேன், கவரேஜ். அடுத்து வந்து கவரேஜ். இந்த ப்ராடக்டோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இது. ஸோ நீங்கள் என்ன தான் வந்து மீடியம் கவரேஜ்னாலும் இது வந்து க்ரீஸ் ஆகவே இல்லை. நிறைய மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸே வந்து க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அதுவும் ஃபுல்லாக கேட்கவே வேணாம். ஸோ இது வந்து க்ரீஸே ஆகலை எனக்கு. யூஸ்வலாக வாய்ப்பகுதியில் ஓவராக சிரிக்கிறது, நொன்னான்னு பேசிகிட்டு இருக்கிறது, வாயாடி. ஸோ எனக்கு வந்து பயங்கரமாக க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் இந்த ஃபவுண்டேஷன் ஆகலை. ஆமாம், இந்த ஃபவுண்டேஷன் ஆகவே இல்லை, க்ரீஸே ஆகலை. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் டே நான் வந்து பண்ணும்போது நான் எந்த டச்சப்பும் பண்ணல, எந்த பவுடர் எதுவுமே டச்சப் பண்ணல. நான் அப்படியே இருக்கட்டும், அப்படியே நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அது சூப்பராக பெர்ஃபார்ம் ஆச்சு. டச்சப் பண்ணும்போது ஒன்றுமே லாஸ்ட் ஆகும். ஸோ டச்சப் பண்ணாமே இது வந்து க்ரீஸே ஆகலை. இந்த ப்ராடக்டோட விலை, இந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி ஆஸ் வெல் அஸ் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு. ஆயிலி ஸ்கின்க்கு ஒத்து வருமான்ற ஒரே டவுட்டு தான் எனக்கு. ஸோ என்னோடய சஜஷன், நீங்கள் வந்து மேட் ப்ரைமர், மேட் ஃபினிஷிங் ஸ்ப்ரே ஆஸ் வெல் அஸ் பிளாட்டிங் பேப்பர்லாம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் ஆகணும், எல்லாமே நல்லா இருக்குது ஒன்று தான்னா இதுக்கு நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி மற்ற ஸ்கின் டைப்க்கெலாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபவுண்டேஷன். ஷேட் ரேஞ்சஸும் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இது இந்த 10, 11 ஒன்றுமே பர்ஃபெக்ட் மேட்ச்னு சொல்ல மாட்டேன். அது ஆக்சிடைஸ் ஆகிறனால பர்ஃபெக்ட் மேட்ச், மற்றபடி ஒன்றுமே பர்ஃபெக்ட் மேட்சாக இல்லை. ஸோ ஸ்கின் ரேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸ்கின் ஷேட் ரேஞ்சஸ். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் என்னோடய ரிவ்யூ. இன்டெப்த்தாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது நல்லா இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். மறக்காம ஒரு லைக் தட்டி விடுங்க. ஆஸ் வெல் அஸ் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும். பை. இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.